சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் வந்து அந்த வண்டு கடிக்கு மருந்தை தேடி காட்டுக்குள்ளே போவாங்க. எப்படியாவது அந்த மருந்தை கண்டுபிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா தன்னோட அப்பாவை காப்பாற்றணும், தன்னோட மாமனாரை காப்பாற்றணும், அங்கே கஷ்டப்படுற எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற பிளானோட அவங்க 2 பேரும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. போகிற வழியில் தமிழ்ச்செல்வி வந்து ஒரு புதற்குழியில் வந்து தண்ணி இருக்கும், அதில் போய் வந்து விழுந்துருவாங்க. அங்கேருந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துவாங்க. அவங்க சவுண்டை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேலு ஓடி வந்து யாருன்னு பார்க்குறப்ப தமிழ்ச்செல்வியாக இருப்பாங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னான்னு சொல்லும்போது, நானும் மருந்து தேடி தான் வந்தேன், என்னோட மாமனாரை நான் என்னோட மாமாவை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி அந்த குழியிலேருந்து வேலு வந்து காப்பாற்றிடுவார். காப்பாற்றிட்டு சரிவா நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒன்றா தேடுனா இப்போதைக்கு கிடைக்காது, நீங்கள் ஒரு சைடு போங்க, நான் ஒரு சைடு போகிறேன், அப்போ தான் சீக்கிரம் மருந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லுவாங்க. நீங்களாம் திருந்தவே மாட்டேன், என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியும் தமிழ்ச்செல்வியாவது போக விட்டுருவாங்க. அதனால அவங்க 2 பேரும் தனித்தனியாக மருந்து தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே வந்து சேறு சகதியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டுக்கு அவங்கள கண்ணுக்கு தெரியல. அதனால சேறு சகதியோடு இருக்கும்போது வண்டு வந்து கடிக்க மாட்டுது. அதனால அவங்க உடம்புல நிறையா சேறு எடுத்து பூசிட்டு போகிறாங்க. சீக்கிரமே 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா மருந்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு வர போகிறாங்க. கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் காப்பாற்ற தான் போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.